இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு 20% வந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலே புத்திசாலித்தனமா விஜய் இயங்கணும்னா காங்கிரஸ் கூட கை கோர்க்கணும், ராகுல்கிட்ட மறுபடியும் பேசணும். காங்கிரஸும் அந்த லெவலுக்கு வந்துடும். 3 சீட்டு ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, இனி திமுக உறவு வேணாம் அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ கை கோர்த்துக்கிட்டு மக்கள் இயக்கம் அதுன்னு பண்ணிக்கிட்டு உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸோட சேர்ந்து சந்திக்கணும். அந்த மாதிரி சந்திச்சு அதுலேயும் நல்லா வாங்கினாங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. திமுக விடுதலை சிறுத்தைகளே இருக்காங்களா தெரியல தேர்தல் முடிஞ்சவொன்னு. அப்போ அவங்களெல்லாம் இழுத்து அரவணைச்சிக்கிட்டாலே போதும். பாஜக திமுக கூட்டணி என்டிஏ ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எதிர்க்கிறோம், நாங்கள் தான் சதிக்கிங்கன்னா போகலாம். 2029 நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். திமுக 3வது இடத்துக்கு போயிடும். கூட்டணி பலம் இருக்குல்ல, அங்கேருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டான்னா திமுக இன்னொன்று தோத்துட்டா திமுக பெரிய சிக்கல்லாம் இருக்குது. அவர் அறிவாலயத்துக்கு வந்ததுலாம் இந்த கடைசி 1 வருஷம் தான் அப்படி இப்படி வந்தாரு. 4 வருஷம்லாம் அவர் அறிவாலயத்து பக்கமும் வந்ததில்லை. அவரும் வரவே மாட்டாரு, அவ்வளவுதான். பெருசா இயக்கங்கள்லாம் நடத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷமா கூட்டணியில தொடர்ந்து இருக்க ஒரு கட்சிகள் இப்ப வெளியேறுதுன்றப்ப குளத்துல தண்ணிக்கிற வரைக்கும் தாங்க பறவைங்க இருக்கும். குளத்துல தண்ணி இல்லைன்னா பறவைங்க இருக்குமா? வேற எங்க குளம் இருக்குன்னு தேடிதான் போவோம். இயற்கை அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையும். தோத்துட்டா அவ்வளவுதான், பறவைகள்லாம் பறந்துடும். இவருக்கும் விஜய்க்கும் அதே கதை தான். என்ன விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ், அந்த 20% வாங்கியிருக்கிறத வச்சு அடுத்து அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவர் ஸ்ட்ராங் ஆகிடுவார். 2வது பெரிய கூட்டணியா மாறிடும்.